அம்மா தன்னுடைய திருக்கரங்களால் பாலபிஷேகத்தை ஆரம்பிச்சு வச்சு பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் பக்தர்கள் அந்த பாலபிஷேகத்தை பண்ணுவாங்க. இந்த பால் அபிஷேகம் எதற்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பால் அபிஷேகம் எதனால பண்றோம்? பால், வெண்ணிற பால், ஆவின், அதாவது பசுவின் பாலால் பண்றோம். இப்போ பசுங்கிறதே காமதேனு. அது எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடிய, ஏன்னா பசுவின் உடம்பில் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் இருப்பதாக ஐதீகம். தெய்வங்கள் குடியிருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், பசுவுக்கு பின்புறம் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள்னு எல்லாரும் தொட்டு கும்பிடுவோம். இப்ப எல்லா விழாக்களுமே நம்ம மேல்மருவத்தூர் திருத்தலத்திலே திருமதி அம்மா ஃபர்ஸ்ட் கோமாதாக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணுவாங்க இல்லையா? பாத்திருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த கோமாதா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனுடைய பால், வெண்ணிற பாலால் அபிஷேகம் செய்யும் பொழுது, வெண்ணிற பாலால் அபிஷேகம் செய்கின்றேன், கருமை நிற எண்ணங்கள் என்னுடைய மனதில் இருந்தால் அதனை அனைத்தையும் நீக்கி எனக்கு நல்ல வாழ்வை கொடு என்று நாம் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகம் செய்யும் பொழுது வேண்டிக் கொள்வோம். அதே போல அம்மா சொல்றாங்க, ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சியும் பாலபிஷேகமும் மழைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். நம்மளுக்கெல்லாம் நீரின்றி அமையாத உலகு. தண்ணி வேணும் இல்லையா? தண்ணி இல்லைன்னா அந்த உலகம் என்ன ஆகும்? அப்போ எல்லாருக்கும், இந்த உலகத்துக்கே நீர் வளத்தை கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. எல்லோருக்கும் நீர் வளத்தை கொடு, நல்ல மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாம் போய் இந்த காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் இவை எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஆன்மாவாக என்னை நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்படி இந்த கஞ்சி வார்த்தல் ஒரே விழாவில கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி, பாலபிஷேக நிகழ்ச்சி என்று 2 முக்கியத்துவம் வாழ்ந்த நிகழ்ச்சிகளை ஒரு விழாவிலே அம்மா அதை கொண்டு கொடுத்து நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு, தொண்டு செய்வதற்கு, மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, அனைத்திற்குமாய் நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு அம்மா இந்த ஆடிப்பூர விழாவினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்.